ஐயாவுக்கு நம்ம புத்தகத்தையும் கொடுத்துருக்கிறோம். ஒண்ணு. ரெண்டாவது, குர்ஆனை பற்றி அவர் கேட்ட கேள்வி பொதுவான எல்லாத்துக்கும் நம்ம சொல்ல வேண்டியது. குர்ஆன் பிற்காலத்துல தான் எழுதப்பட்டுச்சு அப்படிங்கிறாரு. அதுக்கு ஒரு ஆதாரமா என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்காவில இருந்து நான் எடுத்து காட்டுறேன் அப்படிங்கிறாரு. என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா இருக்கு பாருங்க, அது வேத புத்தகம் ஒன்றும் கிடையாது. இஸ்லாத்தை பற்றி எழுதும் போதெல்லாம் தப்பு தவறா தான் எழுதி வச்சிருக்கான். உதாரணமா ஜிஹாதுன்னு ஒரு வார்த்தை இருக்கும், அதுக்கு அவன் அர்த்தம் செய்யும் போது மதத்துக்காக வேண்டி மதவெறிக்காக நடத்தப்படும் சண்டை என்று அர்த்தம் எழுதி வச்சிருப்பான். அவன் என்ன நம்பிக்கை இருக்கான் அப்படித்தான் அர்த்தம் எழுதி வச்சிருக்கான். இஸ்லாத்தை பற்றி ஏறுக்குமாறா தான், அதனாலதான் அப்படி ஒரு நம்பிக்கை உலகத்தில் பரவுனது. இந்த என்சைக்ளோபீடியா பிரிட்டானிக்கா தான் இஸ்லாத்தை பற்றி சொல்லும் போது மாத்திரம் ஏற்குமாறாக சொல்லி இருக்கிறான். அதை நீங்க எடுக்கக்கூடாது. குர்ஆன் என்பது யாரால், அதாவது கேட்ட கேள்வி என்ன தெரியுமா, பைபிள் எப்படி பின்னாடி எழுதப்பட்டுச்சோ அது மாதிரி தான் குர்ஆனும் பிற்காலத்தில் எழுதப்பட்டதுங்கிற வாதம். நான் சொல்றேன், இஸ்லாமிய ரெக்கார்டு, ஆதாரப்பூர்வமான ரெக்கார்டு பிரகாரம் நபிகள் நாயகம் அவங்களுக்கு இறை செய்தி வந்தவுடனே அவங்க காலத்திலேயே எழுத்தர்களை நியமித்து வைத்திருந்தார்கள் எழுதுவதற்கு. எழுத்தர்கள் ஒவ்வொரு வசனமும் அவங்களுக்கு அருளப்பட்ட உடனே எழுத்தர்கள்ட்ட சொல்லி உடனுக்குடனே பதிவு செஞ்சுக்கிடுவாங்க. நபிகள் நாயகமே இருந்து அதை சரி பார்த்தாங்க. அவங்க காலத்துல எழுதப்பட்டுச்சு. எழுத்துல எழுதுனா ஓய்கள்ல, தோல்ல, எலும்புகள்ல எழுதுனத புத்தகமாக பிந்தி ஆக்குறாங்க. அதுதான், அதே டெக்ஸ்ட் தான். அந்த புத்தகமாக்குனவர் பிடிச்சி தொகுத்தவர்னு சொன்னா அதை விட ஒரு முட்டாள்தனம் கிடையாது. இப்ப திருவள்ளுவர் எழுதியிருக்காருன்னா ஓலைச்சுவடி எல்லாம் எழுதியிருக்காரு. அவர் எழுதின ஓலைச்சுவடி போய் நம்ம படிச்சு பார்க்கணும். சரஸ்வதி மகால்ல இருக்குது, நமக்கே புரியாது. அது ஒரு அந்த காலத்து தமிழ் மொழி இருக்கு, அது புரியாது. அந்த திருக்குறளை எடுத்து இப்ப மணிமேகலை புரசத்துக்கு வெளியிடலாம். இவன் தான் திருக்குறளை தொகுத்தான்னு சொல்ல முடியுமா? முடியாது. அதே மாதிரி நபிகள் நாயகம் எலும்புலையும் தோல்லையும் மரப்பட்டைகள்லையும் அந்த காலத்தில் எப்படி எழுதி கொள்வாங்களோ அப்படி அவங்க கண் முன்னிலையில எழுத்தர்களை வைத்து எழுதி கொள்ளப்பட்டது. அத உஸ்மான்கிறவருடைய காலத்துல புத்தக வடிவில் கொண்டு வர்றாங்க. அவர் போய் தொகுத்தாருன்னா இது என்ன புத்தகமா போடுறது தொகுத்தவரா? கடந்த காலத்து கம்பராமாயணத்தை கூட நான் தொகுத்தேன், நான் புத்தகம் வெளியிட்டு புத்தகமா வெளியிடுறவரு தொகுத்தவரா? அதான் விஷயம். நபிகள் நாயகம் காலத்தில் தான் குர்ஆன் தொகுக்கப்பட்டது. அவரே சரிபார்த்து மனனம் செய்தவர்கள், அவர் காலத்திலேயே மனனம் செய்தவர்கள் எழுதினவர்கள் எல்லாம் வச்சு உஸ்மான் அந்த டெஸ்ட தான் ஒரு அவங்க காலத்தில் கிடைக்கிற மெட்டீரியலை வச்சு புத்தகமாக்குறாங்க. புத்தகமாக்குனவரை பிடிச்சி தொகுத்தவர்கள் அவர் காலத்தான் உண்டாங்க. எப்படி நாங்க தான் எலும்புலையும் தோல்லையும் பாதுகாத்து வச்சிருந்தோமே. ஒரிஜினல் எங்க கேக்குறீங்களா? இஸ்தம்பூல்ல ஒரு மியூசியத்துல இன்னைக்கு வரைக்கும் ஒரிஜினல் பாதுகாக்கப்பட்டு பார்த்து வரலாம். இன்றைக்கு வரைக்கும் கைரோவிலும் இருக்கு. அந்த ஒரிஜினலை வச்சிருக்கிறோம். இன்னைக்கு இஸ்தம்பூல்லையும் கைரோவிலையும் உலக நாடுகளுடைய மியூசியத்தில் பாதுகாத்து வச்சிருக்கோம். மூளை எழுத்தே வச்சிருக்கிறோம், மூளை மொழியிலையும் இருக்கு. அதனால குர்ஆன் உஸ்மான் தான் தொகுத்தார் என்று பிரிட்டிஷார் சொல்வதை நம்ம ஏத்துக்க முடியாது. இஸ்லாமிய டெக்ஸ்ட்ல நீங்க ஆதாரம் காட்டணும். இன்னைக்கு மியூசியத்தில் நாங்க அதுக்கு மேல ஒரு ரெக்கார்டா, மியூசியத்தில் இருக்கிறதுக்கு மேல ஒரு ரெக்கார்டா? அதான் அவங்க எழுதின கடிதமே இன்னைக்கு மியூசியத்தில் பாதுகாத்து வச்சிட்டு இருக்கோம். அந்த காலத்தில் எழுதின கடிதம் சொல்லுங்க. ஒரு முக்கியமானது, அது குர்ஆன்ல வித்தியாசம் இருக்குன்னு சில சொன்னாரு. ஏன்னா நான் கண்டுக்காம விட்டு போயிடக்கூடாது. குர்ஆன்ல வித்தியாசம் கிடையவே கிடையாது. குர்ஆனை தமிழ் படுத்துறாங்கல்ல, நான் மொழிபெயர்க்கிறேன், நான் இப்படி மொழிபெயர்த்திருக்கிறேன். எனக்கு அந்த மொழியில தப்பு எனக்கு சரியான நாலேஜ் இல்லாம 2 இடத்துல நான் தப்பா மொழிபெயர்த்திருப்பேன். இவரு இதை மொழிபெயர்த்திருக்கிறாரு, இவரு வேற மாதிரி அந்த இடத்துல மொழிபெயர்த்திருப்பாரு. டெக்ஸ்ட்ல அரபி மூலத்தில் அதே தான் இருக்கும். இவர் என்ன செய்யறாருன்னா 2-3 டிரான்ஸ்லேஷனை வச்சுக்கிட்டு இந்த மொழிபெயர்ப்புல அப்படி இருக்கு, அந்த மொழி அப்படி இருக்குங்கிறாரு. மொழிபெயர்ப்புல நீங்க மனுஷன் தப்பு செய்வான், எந்த நூலுக்கும் வராது. டிரான்ஸ்லேஷன் நான் மனுஷன் தானே மொழிபெயர்க்கிறேன், கடவுள் வேற அந்த மூலம் இதே தான் இருக்கும். இது எது சரி? 2 பேர் மொழிபெயர்ப்பு தப்பா வந்துருச்சுன்னா நல்ல அரபி எம்ஏ படிச்சவன்ட்ட அல்லது அரபிக் யூனிவர்சிட்டியில எழுதி இந்த 2 டிரான்ஸ்லேஷன்ல எது சரின்னு எழுதி போட்டு அவன் எழுதி போறான், நீங்க வெரிஃபை பண்ணிட்டு போயிடலாம். மூலத்தில் உள்ளதுக்கு நம்ம பேசிட்டு இருந்தா மொழிபெயர்ப்புல இப்ப 2-3 தான் வந்திருக்கு குர்ஆனுக்கு. ஒரு 10 மொழிபெயர்ப்பு வந்துச்சுன்னு 10 கூட வித்தியாசம் பார்க்கலாம். மனுஷன் மொழிபெயர்க்கும் போதுங்க திருக்குறளுக்கு மூவா எழுதின விரிவுரையும் மூக்கா எழுதின விரிவுரையும் ஒரே மாதிரியா இருக்கு. எத்தனை இடத்துல வித்தியாசம் இருக்குது. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுண்டு வள்ளுவர் புலால் உண்ணாமைக்கு உதாரணமா காட்டுறாரு. அதையே சேகுத்தம்பி என்ன பண்றாருன்னா புலால் நிறைய திங்கணும் அதுக்கு ஆதாரம் காட்டுறாரு. அதே குறளை வச்சுக்கிட்டு மறுத்தான்கிறது 2 அர்த்தம் இருக்குது, மறுத்திருந்த அர்த்தம் இருக்கு, நிறைய திங்கணும் ஒரு அர்த்தம் இருக்கு. சேகுத்தம்பி பாவலர் என்ன பண்றாரு, புலாலை மறுத்தானை, புலாலை நிறைய தின்றவனை, புலால் நிறைய சாப்பிடு வள்ளுவர். ஒரு குறள் தான் இது. குறள் மேலையா நீங்க பழி போடுவீங்க? பழி குறள் மேலையா?
அது நீங்க சொல்லக்கூடாது. டிரான்ஸ்லேஷன் நீங்க நான் கேட்கறது மூல, நான் கேட்கறது மொழிபெயர்ப்ப சொல்லல, டெக்ஸ்ட்ல நான் சொல்றேன், டெக்ஸ்ட்ல சொல்றேன். இல்ல நான் சொல்ற டெக்ஸ்ட்ல சொல்றேன். நீங்க எதை மூலம்னு சொல்றீங்களோ அதுல 10 வசனம் இல்ல. அதான் நான் கேட்கறது மூலத்துல 10 வசனம் ஏன் இல்ல. சப்ஜெக்ட் நான் மொழிபெயர்ப்பு கேட்கல, நான் இந்த இதுல கேட்டிருக்கிறேன். என்னென்ன சப்ஜெக்ட் ஒரு காலத்து பைபிள்ல இருந்துச்சு, ஒரு காலத்து பைபிள்ல ஏன் இப்ப இல்ல. அதான் நான் கேட்கிறேன். நான் கேட்கிற இதுகளை நீங்க எடுத்து வந்தாலே போதும். நீங்க இந்த இதுல கேட்கிற கேள்விக்கு நீங்க பதில் சொன்னா, விளையாட்டுக்கு சொல்லல, 5 லட்சம் ரூபாய் நான் தரேன். இதே சபையில வச்சு சேலஞ்சாவும் நான் சொல்றேன். என் பேர் மோகன்குமார்.